இது கரூர்ல நடந்த தமிழக வெற்றிக் கழக பேரணி சோகம் பத்தின ஒரு விரைவான பார்வை. நடிகர் விஜய் அவரோட தமிழக வெற்றிக் கழகம், அதாவது தவகா, கரூர்ல ஒரு பேரணி நடத்துனாங்க இல்லையா? அப்போ நடந்த ஒரு துயரமான நெரிசல், அதனால ஏற்பட்ட உயிரிழப்புகள், அப்புறம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிற முக்கிய தகவல்களை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். முதலாவதா, கரூர் வேலுச்சாமிபுரத்துல நடந்த பேரணியில கூட்டம் கட்டுக்கடங்காம போனதால நெரிசல் ஏற்பட்டுச்சு. இதுல ரொம்ப வருத்தமா குழந்தைகள் உட்பட 39 பேர் உயிர் போயிடுச்சு. 100க்கும் மேலானவங்க காயமடைஞ்சிருக்காங்க. அங்க இருந்தவங்க சொல்றத கேட்டா அந்த தள்ளு முள்ளு குழப்பமெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு. விஜய் சம்பவம் நடந்த உடனேயே பாதிக்கப்பட்டவங்கள பார்க்கல, கொஞ்சம் லேட்டா இரங்கல் சொன்னது, இதெல்லாம் தொடக்கத்திலேயே கட்சிக்கு சில விமர்சனங்களை கொண்டு வந்திருக்கு. இரண்டாவதா, இந்த விபத்துக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பல விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது அனுமதிச்சதை விட கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது, பேரணி நடந்த இடம் ரொம்ப குறுகலா இருந்தது, அப்புறம் விஜய் வர்றதுக்கு லேட் ஆனது, தண்ணி மாதிரி அடிப்படை வசதிகள் சரியா இல்லாம போனது, கரண்ட் போனதா இல்ல ஜெனரேட்டர் வயர்ல பிரச்சனை வந்ததாங்கிற குழப்பம்னு இப்படி பலதும் பேசப்படுது. போலீஸ் பாதுகாப்பு போதுமானு கூட கேள்வி இருக்கு. இப்போதைக்கு ஏற்பாடுகள்ல குறைபாடு இருந்ததா சொல்லி தவக நிர்வாகிகள் சிலர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இறுதியா இதுக்கப்புறம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்லயே போய் ஆறுதல் சொல்லிருக்கார். இருந்தவங்க குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், காயம்பட்டவங்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. முக்கியமா என்ன நடந்ததுன்னு முழுசா விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க. தவக தரப்புலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுறது, சட்ட ரீதியா இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஆலோசனை பண்ணிட்டு அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்ங்கறத பிளான் பண்றாங்க. ஆக மொத்தம் கரூர் பேரணி துயரம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது சம்பந்தமா விசாரணை தொடர்ந்து நடக்குது. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருந்து அடுத்த கட்ட நகர்வுகளும் எதிர்பார்க்கப்படுது.